ஹாய், ஹலோ அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இன்னைக்கு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ல ஆஸ் யூஷுவல் நம்மள பீடாக் இணையறாரு. போன தடவை நம்ம பண்ண அந்த T20யோட ரிவ்யூஸ வந்து நெறைய பேர் என்ஜாய் பண்ணான்னு சொன்னீங்க. ஐ தாட் எனக்குமே மனசு ரொம்ப நிறைவா இருந்தது. குவாலிட்டி கன்டென்ட் குடுத்த ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்படி சொல்லும்போதே பிரசன்னா வந்து ஈன்னு இளிக்கிறான். என்ன மச்சி ரொம்ப ஜாலியா இருந்ததுல்ல போன தடவை ரிவ்யூ பண்ணது? எனக்கு வந்து டெக்னிக் ரிவ்யூ பண்றது, பேசுறதுன்னா அவ்வளோ ஆசை. ஏன்னா நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு யாரும் குடுக்க மாட்டாங்க அத பத்தி பேசுறதுக்கு. நீங்க பேசிட்டு நீ என்ன நெனைக்கிற? யூ ஹவ் கிளியர்லி எக்ஸ்பிளைன்ட் எவ்ரிதிங். தென் யூ கேவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டூ டாக். கரும்பு தின்ன கூலியா? இத விட என்ன வேணும்? இந்த மாரி நெறைய எபிசோட் நீங்க பண்ணீங்கன்னா, ரவுண்ட் த கிளாக் இந்த மாரி அழகா அந்நியன் மாரி வந்து நிப்பேன். அது நீங்க தான் டெசிஷன் எடுக்கணும். இல்லடா, இந்த மாரி ரெகுலரா பண்ண தான் போறேன். சந்தேகமே இல்ல. ஆப்வியஸ்லி நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது வந்து இன்னொரு கிரிக்கெட்டர பத்தி டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் பாஸ் ஆன் பண்ணும்போது, இட் டசன்ட் லுக் நைஸ் இல்ல. சோ ஆப்வியஸ்லி இப்ப விளையாடல அண்ட் என்னது? ரொம்ப சிம்பிள். யூ ஆர் நாட் கிரிட்டிசைசிங் எனிஒன். யூ ஆர் கிவிங் யுவர் ஹானஸ்ட் ஒப்பீனியன் அண்ட் ஹவ் த பிளேயர் கேன் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். அதனால நீங்க சொல்றது தப்பே கிடையாது. மேபி இஃப் திஸ் மெசேஜ் ரீச்சஸ் டு த பிளேயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், இட் கேன் ஒன்லி பெனிஃபிட் தம். ஸோ ப்ளீஸ் அந்த மாதிரி நினைக்காதீங்க. என்னோட தாழ்மையான கருத்து. நான் கிரிட்டிசைஸ் பண்றதாவே நினைக்கல. நான் ஒரு மாஸ்டர் கிளாஸ் குடுத்திருந்தேன் இஎன் வார்டோட. அது முடிச்சதுக்கு அப்புறம் ரவி சாஸ்திரி சொன்னாரு, "எதுக்கு நீ குடுத்த?" அப்படின்னாரு. சோ விளையாடுற டைம்ல நம்ம அத பாஸ் ஆன் பண்ணும்போது ஒரு மாரி நம்ம கூடவே விளையாடுற டீம்மேட்ஸும் ஏதாவது நினைக்கலாம். இல்ல வெளில இருக்கிறவங்க ஏதாவது நினைக்கலாம். இன்ஃபாக்ட் சம்டைம்ஸ் ட்ரேட் சீக்ரெட் கூட வெளில போலாம். சோ அதனால யூ ஹேவ் டு பி எ லிட்டில் பிட் மோர் கேர்ஃபுல் அண்ட் அத பத்தி பாஸ் ஆன் பண்றது எனக்கு இப்ப கொஞ்சம் அது ஃப்ரீடம் இருக்க மாரி இருக்கு. எனிவே இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். 3 மேட்டர டச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பும்ராவோட அவைலபிலிட்டி ஃபார் த சாம்பியன்ஸ் டிராஃபி. பும்ரா வந்து நம்ம இவர் சீக்கி சீக்கால கூட சீக்கா சொல்லியிருந்தாரு போல இருக்கு. பும்ரா இல்லைன்னா ஏதோ அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாரு. ஒரு பயங்கரமான ஒரு அவரோட யூசுவல் ஸ்டைல்ல ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாரு. அது என்ன நான் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் தட். பட் அவரோட அவைலபிலிட்டி, அவரோட பேக் ஸ்ட்ரெஸ், ஹி ஹேட் ஃப்ராக்சர். அதுலேருந்து ஆபரேட் பண்ணாரு. அந்த பேக் ஆபரேஷனுக்கு அப்புறமா ஹி மேட் அ ஸ்டெல்லார் கம்பேக். நிறைய பேர் சந்தேகப்படும் போது, பட் திருப்பி அது வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஐ டோன்ட் திங்க் பும்ரா வந்து அவைலபிளா இருந்தா பும்ரா would have been the வைஸ் கேப்டன். ஸோ மார்ச் வரைக்கும் அவர் இருக்க மாட்டாருங்கிற மாதிரி ஒரு ஒரு நியூஸ் ஒன்று வருது. அது என்னன்னு எனக்கு தெரியல. நீ தான் என்கிட்ட சொன்ன ஆஃப் ஸ்கிரீன் கூட. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீலங்கா நியூசிலாந்து ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஸ்டீவன் ஸ்மித்தோட 10,000th ரன் மார்க் கிராஸ் பண்ணியிருக்காரு. குட் ப்ராபப்ளி பி ஒன் ஆஃப் த லாஸ்ட் பேட்டர்ஸ் டு ரீச் 10,000 ரன்ஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து வெஸ்ட் இண்டீஸ் போயிட்டு அபாரமான வெற்றி. எல்லாரும் வந்து வெஸ்ட் இண்டீஸோட அந்த காலம் இல்ல இந்த காலம் இல்லன்னு சொன்னாலும் எல்லா ஊர்லயும் டெஸ்ட் மேட்ச் அடிக்கிறாங்க. இங்கிலாண்ட ரெகுலரா அடிக்கிறாங்க. தீபாவளி அடிக்கிறாங்க. ஆஸ்திரேலியா போய் பிரிஸ்பன்ல பிங்க் பால் டெஸ்ட்ல ஒரு நவுத்துனாங்க. இப்ப 1 நாள் பாகிஸ்தான ஒரு டஃப் விக்கெட்ல வீழ்த்திருக்காங்க. சோ அதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐஎல் T20ல என்ன கிராஸ் பாலினேஷன் நடக்குது, ஹலோ துபாயில இருந்து என்ன நடக்குது. ஏன்னா இனிமே வந்து நம்ம ஐஎல் T20 கொஞ்சம் க்ளோஸா பார்க்கணும். ஏன்னா இந்தியா ஆட போற 3 குரூப் ஸ்டேஜ் மேட்சும் அங்கதான் இருக்கு. சோ இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? ஓகே, ஸ்டீவன் ஸ்மித்தோட 10,000th ரன் பீடாக். வாட் அன் இன்கிரெடிபிள். என்னடாச்சு? இல்ல ஃபர்ஸ்ட் பும்ரா டாபிக்னு சொன்னீங்க. அவர் துபாய்க்கே போமாட்டாரு அப்படின்றத முதல்ல இந்த சீட் கோடு எல்லாருக்கும் சீட் கோடு ஆயிடுச்சுன்றதுனால தான் கண்ணாடியை ரொம்ப நேரமா கட்டி வச்சுட்டேன். கண்ணில் தண்ணி வரணும்னு. தண்ணி வந்துருச்சு. அதனால தொடச்சிட்டு சொல்றேன். பும்ரா ஆட மாட்டாரு சாம்பியன்ஸ் டிராஃபி. ஐபிஎலுமே முதல்ல 4 மேட்ச் 5 மேட்ச் மினிமம் அவரால் ஆட முடியாது. இதை முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்க ஆசையா வந்துட்டு இந்த தடவை சீட் கோடுக்கு 5 ஓவர் கடைசியில இருக்கு, 4 ஓவர் கடைசியில இருக்குன்னு போடுற வாய்ப்பு அல்லா மனசிலாயோ அவரு கிடையாது. அவரை விட்டுருங்க. இது நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் தப்பா நினைக்க போறாங்க. நான் சொல்லல. என்கிட்டயே இவன் தான் அந்த விஷயத்த சொன்னான். நான் அவனை கூட கங்க்ராச்சுலேட் பண்ணேன். மச்சி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அவார்டு. அந்த அவார்டுக்கு வந்து பெருமை சேர்க்கிறேன். இந்தியாவோட பிளாக் பேரா இருக்க மெசேஜ் தேங்க்யூலாம் சொன்னா. கோல்ட் பிளே கான்சர்ட்ல கூட பின்னி பாடிருக்காங்க அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு. பட் எனக்கு இந்த நியூஸ் தெரியல. உனக்கு யார் சொன்னாங்க? எப்படி கிடைச்சது இந்த இன்ஃபர்மேஷன்? எதை வச்சு சொல்ற? அதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னு கேட்காதீங்க. அவருக்கு இருக்கிற இந்த இன்ஜுரி சீரியஸ்னஸுக்கு இப்ப உங்களுக்கு துபாயில சாம்பியன்ஸ் டிராஃபில ரஷ் பண்ணா இட் இஸ் கோயிங் டு டேக் ஹிம் அவுட் ஆஃப் த கேம் அட்லீஸ்ட் 6 to 8 months. அதனால உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. 10 ஓவர் லோடு உங்களுக்கு நான் சொல்லணும்ன்றது கிடையாது. துபாயில டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னு இந்த கரெக்டா இந்த வெதர்ல வந்து ஆடினார்னா மாட்டிப்பாரு. அதனால அவர் ஆடி ரஷ் பண்ணி ஆடினார்னா we are going to lose him for the next 6 to 8 months. That is what I'm telling you. ஐபிஎல்லே ஒரு டவுட்ஃபுல் ஸ்டார்டர் தான். ஃபர்ஸ்ட் 4-5 மேட்சுக்கு ஒரு ஆடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. யாரு என்ன சொன்னாங்கன்னா கேட்காதீங்க. அவரோட இன்ஜுரி வந்து இந்த ஒரு இதுல இருக்கு. அந்த ஒர்க் லோடு செமாட்டி வாங்கிச்சு அவரோட உடம்பு. அதனால அவர் வந்து என்ன சொல்றது,
இது திஸ் இஸ் வாட் யூ காட் டு லேர்ன். இப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், இப்ப ஸ்ரீலங்கா பாருங்க, டபக்குன்னு ஒரு லெவலுக்கு மேல லசித் மலிங்கா வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதை நிறுத்திட்டாங்க. அது அவரா ரிட்டையர் ஆனாரா இல்ல யாராவது சொல்லி ரிட்டையர் ஆனாங்களா நமக்கு தெரியாது. இந்த மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸ் ஆக்ஷன் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 7 ஓவர் 8 ஓவர் ஸ்பெல் டெஸ்ட் கிரிக்கெட்ல போட்டா உடையத்தான் உடையும். அதனால ஒரு சான்ஸே கிடையாது. இந்த மன வருத்தத்தை இப்படி இங்கேயே விட்டுருவோம். நீங்க ஓகேன்னு சொன்னா அடுத்தது எங்கால இப்படின்னு அந்த டான்சிங் ரோஸ் 10,000 ரன் அடிச்சிருக்காரு, அவரை பத்தி பேசலாம். சரி, இல்ல அங்க நம்ம டான்சிங் ரோஸ் 10,000 ரன் பத்தி நம்ம பேசிடலாம். அதுக்கு முன்னாடி இப்ப பும்ரா இல்ல, என்ன சொல்யூஷன்? கோயிங் பேக் டு சிராஜா, இல்ல வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு லுக்கின் கொடுப்பியா? நீ துபாய் பத்தி சொன்ன, இப்ப வெதர் அவ்வளவு சூடா இருக்காது. இது ப்ராபப்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெதர்ஸ் டு பிளே இன் துபாய் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் வேணுமா இல்ல ஸ்பின்னர்? எல்லாரும் வெறும் வருண் சக்கரவர்த்தியோட ஃபார்மை யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, which is great. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஐடியா. பட் துபாயில அவ்வளவு ஸ்பின்னர் நீ விளையாட முடியுமா? இந்தியாலே இத்தனை ஸ்பின்னர் விளையாடுறீங்க எல்லாரும் கேக்குறாங்க. துபாயில அவ்வளவு ஸ்பின்னர் விளையாட முடியுமா? இல்ல நியூ பால் எடுத்து வருண் மீடியம் பேஸ் போடுமா, நீ ஏன் நடுவுல ஸ்பின்னும் போடு, நீ ஏன் எல்லாம் பண்ணு அப்படின்னு அவன்கிட்ட பால கொடுத்துருவியா? என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? நீங்க சொன்னதுதான் ரைட்டு. தே ஆர் கோயிங் டு ஹேவ் 3 ஸ்பின்னர்ஸ் இந்த பிளேயிங்ல, எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல 2 பேரு பர்டிகுலர்லி ஜடேஜான்னு பாத்தீங்கன்னா வித் அக்ஷர் பட்டேல் இன், Jadeja's role is going to be someone who's going to bat at number 7, create an impact, if needed bowl overs. Akshar Patel is going to bowl 10 overs. குல்தீப் இன்னும் வந்துட்டு இந்த ஓடிஐ பார்த்தா தான் தெரியும் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும் போது. வருண் சக்கரவர்த்தி, நான் உங்ககிட்ட சாரி டு கட் பிரேக், தப்பா நினைச்சுக்காத, அகைன் கோவப்பட்டுறாத, பீடாவோட ஃபேன்ஸ் எல்லாம் மன்னிச்சிருங்க, அவரை நான் இன்ட்ரூட் பண்ணிட்டேன். குல்தீப் யாதவ், நான் முன்னாடியே சொன்னேன், பிசிசிஐ ரூல் என்னன்னா கமிங் பேக் ஃப்ரம் அன் இன்ஜுரி, அதாவது ஹீஸ் கமிங் பேக் டு பிளே. கமிங் பேக் டு பிளேனா இஸ் கமிங் பேக் டு பிளே அப்படிங்கிறது. குல்தீப் யாதவ் அந்த ஸ்மால் அவருக்கு ஸ்போர்ட்ஸ் அணியாங்கிற ஒரு விஷயம் தான், அதுல திரும்பி வராரு. அது அவர் இன்ஜுரி பிரச்சனைனால இல்ல, அவர் என்னன்னா he has to play first class game. They want to see him playing for a serious game inside India before they consider him for selection or whatever it is. அதனால இட்ஸ் டிலேயிங். இதுக்கு முன்னாடி NCL ஒரு 4-5 மேட்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருப்பாங்க, அவர் ஆல்ரெடி ஆடி இருப்பாரு, மேட்ச் ஃபிட் தான். எல்லாருக்கும் நான் சொல்றேன், he is match fit. இப்ப யூபி டீம்ல ஸ்குவாட்ல இருக்காரு, he will play this Ranji Trophy game. சோ அத நான் தெரிவிச்சுக்கிறேன். சோ குல்தீப் யாதவ் is fine and firing and he is bowling very well. அதுதான் ரிப்போர்ட். அப்ப நீங்க வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் கான் பேட், வருண் சக்கரவர்த்தி கான் பேட். யூ கேனாட் ஹேவ். இப்ப உங்களோட ஐடியாவே நம்பர் 8ல சம்மன் ஹாஸ் டு பி தேர் டு பேட்ன்றதான் இவங்க ஐடியாவே. அப்படிங்கும் போது நீங்க 2 ஸ்பின்னர் ஓகே, போத் ஆர் மேட்ச் வின்னிங்கும் போது யுவர் கான்செப்ட் ஆஃப் ஹேவிங் சம்மன் டு பேட் அட் நம்பர் 8 உடஞ்சு போயிடுன்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஷமி இஸ் கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி, ஹர்ஷதீப் சிங், 3வது ஹர்திக் பாண்டியாங்கும் போது யூ நீட் டு ஹேவ் அ ரிசர்வ் ஃபாஸ்ட் பவுலர் இன் த ஸ்குவாட். இப்ப பும்ரா வெளியே போறாருன்னா அவரை திருப்பி ஒரு இன்னொரு ஸ்பின்னரோட ரீப்ளேஸ் பண்றது லாஜிக்கே கிடையாதுங்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் பாண்டியன் தான் உள்ள வரணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒன்லி தென் த பேலன்ஸ் வில் ஹேப்பன். யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஷமி ஆடுறாரு, இல்ல இட் கேன் ஹேப்பன் டு எனிஒன். ஹர்ஷதீப் சிங்கே வந்து பவுண்டரி லைன்ல வந்து ஒரு ஸ்டாப் பண்ண போய் ஒரு ஆங்கிள் ப்ராப்ளம் வருது, இன்ஜூர்டு, என்ன பண்ணுவீங்க? நிறைய பேர் சொல்றாங்க 3.5 மணி நேரம் தான் சார் ஃபிளைட், துபாய் போயிடலாம். அந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்காது. சோ அலெக்ஸ் பாண்டியன் தான் ரீப்ளேஸ்மெண்டா இருக்கணும் பும்ரான்றது என்னோட தாழ்மையான கருத்து. இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பெரிய ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்ல, அண்ட் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஷமி கூட லாஸ்ட் கேம் போட்டதை பார்த்தா he was just a bit rusty. நிறைய டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆனாலும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து விளையாடுறதுங்கிறது அது திருப்பி டேக்ஸ் a bit of stabilization time. இப்போ வந்து நம்ம ஸ்பின்னை பத்தி பேசணும் பீடாக் நிறைய. ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. டான்சிங் ரோஸ் 10,000 ரன் அடிச்சாரு, அவரை பத்தி பேசிடலாம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி ஆஸ்திரேலியா பிளேயிங் மர்ஃபி, குன்னமன் அண்ட் நெக்டன். இந்தியா தான் நம்ம ஜென்ரலா ஸ்பின் ஒரு நேஷனா சொல்லுவோம். லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எஸ் நம்மள அடிச்சாங்க. நியூசிலாந்து ஒரு ஸ்பின் ட்ரிப்ளெட் குவார்டர் எப்படி வேணா சொல்லலாம், அவங்க அதை ஆடி இந்தியாவை அடிச்சாங்க. ஆஸ்திரேலியாவோட ஸ்பின் ப்ராவஸ் பாரு, டெஸ்ட் மேட்ச்ல 3 ஸ்பின்னர் ஆடுறாங்க, அதுல பங்கு பெறாத 2 ஸ்பின்னர் ஆஸ்டன் எகார் அண்ட் ஆடம் ஜாம்பா IL T20 விளையாடுறாங்க. கிட்டத்தட்ட 5 ஸ்பின்னர்ஸ், ஆஸ்டன் எகார் அண்ட் ஜாம்பா. இவங்க இன்ஃபேக்ட் ஆஸ்டன் எகார் அண்ட் ஜாம்பா சேர்ந்து இன்னும் நிறைய விளையாடி இருக்கலாம் நான் ஃபீல் பண்றேன். கலக்கிட்டு இருக்காங்க IL T20ல. அவங்கள பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன? அவங்க 2 பேரும் இங்க ஸ்பின்னரா வந்திருக்க முடியாதா? வை நாட் ஆஸ்டன் எகார்? கரெக்டா சொன்னீங்க. ஐ ஆல்சோ ரேட் கூனமேன், ஒரே இடத்துல போட்டே இருப்பாரு. இந்த டாட் மர்ஃபி நல்லா போடுவாரு. ஜாம்பாவோட கிளாஸுக்கு நீங்க கம்பேரே பண்ண முடியாது என்ன பொறுத்த வரைக்கும். ஜாம்பா ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு போயிட்டாரு. அவரை ஏன் டெஸ்ட் கிரிக்கெட்ல எடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவரே வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு பிளே டெஸ்ட் கிரிக்கெட் சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. அப்படி நீங்க சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன் ஃபார் ரிஸ்ட் ஸ்பின்னர்னா இட் ஹாஸ் டு பி ஆடன் ஜாம்பா அட் நோ காஸ்ட்.
விட்டு தண்ணி காட்டுறாருங்க ஐஎல் T20. என்ன பியூட்டிஃபுல்லா போடுறாருன்னு பாருங்க. கிரன்ச் ஓவர்ஸ் போடுறாரு. அதே மாதிரி ஆஸ்டன் ஏகாரும் பாருங்க, அவரும் வந்து டால் பவுலரு. அதே மாதிரி ரட்டுன்னு விழும். அந்த மாதிரி இந்த ஸ்ரீலங்கா பிச்சில்லாம் வந்துட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரே இடத்துல போடுறவங்களுக்கு தான் விக்கெட் விழும். அதே மாதிரி நம்பர் 10ல வந்து ஒரு 30 ரன் உங்களை வந்து வறுத்தெடுப்பாரு. பேட் வேற. கொஞ்சம் ஆடம் ஜாம்பா ஆஸ்டன் ஏகார் அவன் பேட்டிங்ல ஒர்க் பண்ணியிருக்கான் மச்சி. ஓகே, ஐ ஆல்வேஸ் ரேட்டட் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா ஐ திங்க் அவன் போலிங் மேல வந்திருக்கு. பட் இந்த ஐஎல் T20ல ஒரு விஷயம் பண்ணிருக்கான், கவனிச்சியான்னு தெரியல. லோவா கிரவுச் பொசிஷனுக்கு போறான். ஜென்ரலா டால் பேட்ஸ்மேனுக்கு, எஸ்பெஷலி ஆஸ்டன் ஏகார்ல ஆஸ்திரேலியால விளையாடின பேட்ஸ்மேன். சோ ஆஸ்திரேலியால ஆவரேஜ் பவுன்ஸ் பால் பிச் ஆகி கொஞ்சம் மேல வரும். சோ நீ டாலா நின்னு அடிக்கலாம். சப்கான்டினென்டல் கண்டிஷன்ஸ் ஐபிஎல்லாம் வரும்போது எஸ் ஐபிஎல்ல விக்கெட்ஸ் பவுன்ஸ் இருக்கும், பட் ஆஸ்திரேலியா அளவுக்கு இருக்காது. சோ அவன் எப்பவுமே டாலா நின்னதுனால பால் கடியில போய் எலிவேஷன் கிரியேட் பண்ண கஷ்டப்படுவான். இப்ப என்ன பண்றான்னு தெரியல, ஒரு லோ கிரவுச்சிங் பொசிஷன்ல போறான். சூப்பரா 2-3 சிக்ஸ் அடிச்சான் பார்த்தேன் அந்த மேட்ச்ல. ஆஸ்டன் ஏகார் அண்ட் ஆடம் ஜாம்பா ஒரு லீத்தல் காம்பினேஷன். ஜாம்பாக்கு இடம் கிடைச்சிருச்சு, ஆஸ்டன் ஏகாருக்கும் ஃபியூச்சர்ல இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஃபிங்கர் ஸ்பின்னர் ஒரு பேட்டிங் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் லெட்ஸ் டாக். ஒரு லெக் ஸ்பின்னர் பத்தி பேசணும், இன்னொரு லெக் ஸ்பின்னர் பத்தி பேசலாம். ஹசரங்கா விட்டு திருப்பின்னு இருக்காமச்சி. என்ன நடக்குது? ஹசரங்கா 2 மேட்ச் 10 ரன் கீழே கொடுத்துருக்கான். எனக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒரு டைம்ல, மேட்ச்ல வந்து 4 ஓவர் மேடின் ஓவர் போட்டோன்னு ஒரு ஆசைன்னு. ஹசரங்கா எடுத்திருக்காங்க, செம்ம காம்பினேஷன்ல எடுத்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். நானும் ஜெஹலும் போனதுக்கு ஹசரங்கா அண்ட் தீக்ஷன் எடுத்திருந்தாங்க. ஹசரங்கா எப்படி போலிங் போட்டிருக்கான்? உன்னோட கணிப்பு என்ன அதுல இருந்து? ஆஷா ஒரு அட்டாக்கிங் பவுலர் ஆஷா. நான் திருப்பி அவரை சொல்லுவேன். இப்போ 4 ஓவர்ல 10 ரன் ட்வைஸ் இன் ஐஎல் T20. அவர் தான் ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ல 10 ரன். நீங்க வந்துட்டு 2009ல இருந்து T20 கிரிக்கெட் ஆடுறீங்க. நீங்க சொல்லுங்க, whoever may be the opposition, however the pitches are, 4 ஓவர்ல 10 ரன் போடுறது. ஒரு பால் மேல போட்டீங்க டமாலுக்கு 6 அடிச்சிருவாங்க T20 கிரிக்கெட்ல. 4 ஓவர் 10 ரன் அவர் போடுறாருன்னா அவர் எப்படின்னா, இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இங்க ஐபிஎல்ல ரன் போகும், ஆனா விக்கெட் எடுக்க ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் அவரு. he might bleed runs but he give that breakthrough. I really rate him highly. அதுக்கப்புறம் அந்த ஆஃப் சைட குத்தகைக்கு எடுத்துருவாரு பேட்டிங். 3 ஸ்டம்பையும் விட்டு ஆஃப் சைட்ல பாயிண்ட் மேல, கவர்ஸ் மேல, எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல he can score the 20 of 11 balls at the end. போது பயங்கர ஒரு வேல்யூ ஆடட் கிரிக்கெட். ரெண்டாவது நான் சொல்றேன், the quality of cricket what we are witnessing in IL T20 is very high. ஓகே, உங்களுக்கு அது எந்த ஆண்ட்ரே ஃபிளெச்சர் டாம் பேண்டன் பார்ட்னர்ஷிப்பை பாத்தியா? என்ன இஷ்டத்துக்கு ஒரு அடியா. டாம் பேண்டன் ஓகே, நம்ம ஆல்ரெடி இங்கிலாண்டோட சைட்ல இருந்து அவன் நல்ல பிளேயர்னு பேசிட்டோம், அவங்க தரப்புல இருந்து பேசிட்டோம். ஆண்ட்ரே ஃபிளெச்சர் ஒரு ஆட்டம் ஆனாயா. மை எமிரேட்ஸ், அது எம்ஐ எமிரேட்ஸ் கிடையாது, மை எமிரேட்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க எல்லாருமே. என்ன இல்ல, அவர் ஆண் ஆட்டத்துக்கு அவர் பாட்டு பாடி நீங்க கௌரவிக்கலன்னா ஒரு நியாயம் இருக்காதுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. அவர் பேர், அவர் நிக் நேம் தெரியுமா உனக்கு? ஸ்பைஸ் மேன். எங்க எத்தனை தடவை என் டீம்ல எடுத்திருக்கேன், எனக்கே சொல்றீங்க. இப்ப இந்த ஒரு நாக்குக்கு நீங்க வந்துட்டு, அதுவும் எப்படின்னா 0-0-0-96 அந்த கதை தெரியுமா? சீக்வன்ஸ் ஒரு ஆண்ணத்துக்கு மரப நட்டப்பட்ட மாதிரி சொல்ற. அதுதான் இப்ப அதுக்கு அவர் எப்படி வந்து அவரை நீங்க கௌரவிக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் ரிலீக்ஸ் பாருங்க. அன்றே நீ என்ன அந்த முட்டையோ 100 3 மேட்ச் முட்டை தானே, அப்புறம் 100 தானே, எப்போ நீ ஒவ்வொரு மேட்சும் தொடர்ந்து ரன் அடிப்பியோ, அன்றே நீதான் ஆண்ட்ரி ஃபிளெச்சர்னு ப்ரூவ் பண்ணுவியோ அப்படின்னு. அந்த பாட்டு தானே இது, பாட முடியுமா? பாத்துக்கோங்க. இல்ல யோசிச்சு பாருங்க, இப்போ 2 மேட்ச் நீங்க அடிக்கலன்னா என்ன யோசிப்பாங்க? ஃபார்ம்ல இல்லடா இவனுக்கு பேட்ல படலன்னு நினைச்சு பழுத்து விட்டுருவாரு. இந்த சிபிஎல்லையும் பாருங்க, எல்லாத்திலையும் பாருங்க, 2-3 மேட்ச் இப்ப நான் பாட்டு பண்ண மாதிரி முட்டையே பொறிச்சிருவாரு, ஃப்ரைடு எக்கு. 4வது மேட்ச் நீங்க திருப்பி அதே மாதிரி ஆம்லெட் போடலான்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிதான் கடைஞ்சு எடுத்துருவாரு. ஒரு ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப். இன்னொன்னு சொல்றேன், துபாயில வந்துட்டு உங்களுக்கு பிக்சர்ஸ் எப்படின்னா, பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்காது, பவுலர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்காது. அங்க நீங்க 228 குமுறீங்க, கம்மிங் பேக் அட் 96 ஆஃப்டர் சக்சஸிவ் ஃபெயிலியர்ஸ்னா இந்த பாட்டை அவர் கொடுத்து அவரை கௌரவிச்சே ஆகணும். சரி, அதெல்லாம் போயிட்டு இருக்கலாம். இந்த மேட்ச் மை எமிரேட்ஸ் வந்து டெசர்ட் வைப்பர்ஸை போட்டு ஒரு துணி துவச்சிருக்காங்க. டெசர்ட் வைப்பர்ஸ் நம்ம அட்மின் வந்து அவங்களை தூக்கி விட்டான் டாம் மோடி கோச்சிங்ல. ஒரு 225 ரன் 228 ரன் மை எமிரேட்ஸ் அடிச்சு டெசர்ட் வைப்பர்ஸ 76 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணி விட்டாங்க. கட்டார் முட்டார் ஒரு கம்பேக், ரன் ரேட்ல மார்ஜின் வின்னு.
சோ இத பத்தி இந்த டேபிள் எப்படி ஸ்டாண்ட் ஆகுது? நீ இப்ப பிரெடிக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணா அந்த பிரெடிக்ஷன்ஸ் இன்னும் ஹோல்ட் ஆன் பண்றியா? இல்ல see to be honest with you when you're wrong you have to accept it wrong. I think நான் சொன்ன 3 டீம் உள்ள போகும்னு நினைக்கிறேன். டெசர்ட் வைப்பர்ஸ் நான் வரமாட்டாங்கன்னு சொன்ன டீம் இப்ப அத்தாரிட்டிவா வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் ஆட போறாங்கும் போது I have to take it on my chin. That's a bottom line. So என்ன பொறுத்த வரைக்கும் sorry to say this team is going to miss out from the playoffs. சரி, லாக்கி ஃபெர்கசன் கேட்டுக்கப்பா தம்பி. ஒருவேளை சொல்லல இங்கிலீஷ்ல லாக்கி ஃபெர்கசன் ப்ளீஸ் லிசன் டு பீடாக் அண்ட் ப்ரூவ் ஹிம் ராங். ஸோ அது அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து தப்பா போயிடுச்சு. இப்ப அதுல நீங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஆள் அந்த சிக்கந்தர் ராசான்னு ஒருத்தர் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? இல்ல அவருக்கு வந்து ஒரு ஹாபி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறதுன்றது அவர் ஒரு ஹாபி. இப்ப எந்த குளோபல் லீகுக்கு போனாலும் அவர் முத்திரை குத்திடுறாரு. அது எப்படி அவர் முத்திரை குத்துறாருன்றது பாட்டா படிச்சுட்டோமா உங்களுக்கு? சிக்கந்தர் ராசா இந்த வருஷம் ஐபிஎல் யாரும் எடுக்கல. அன்பார்ச்சுனேட்லி எடுக்கல. பஞ்சாப் எடுத்திருந்தாங்க. பஞ்சாபுக்கு அவன் டீசென்ட்டா பண்ணான். ஆக்சுவலி ஒரு ரீசனபிள் பிளேயர், கொஞ்சம் bowling போடுவான், மிடில் ஆர்டர் ஃபினிஷர், ரொம்ப சர்ப்ரைசிங் ஒரு நல்ல ஒரு பிளேயர். சரி எனிவே நீ சொல்லு. அவர் எப்படின்னா ஆஷா இன்னொன்னு சொல்ல அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். டீமுக்காக வந்து உயிரே கொடுக்குற பிளேயர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பர்ஃபார்ம் பண்ணலன்னா வந்து ஜெயிச்சா கூட நோ யார் பாய்ஜான் ஐ லெட் மை டீம் டவுன். நான் சிக்கந்தர் ராசா யாருன்னு சொல்றேன். சிக்கந்தர் ராசா தான் தமிழ் சினிமாவோட காளி வெங்கட். சரி, சூரரை போட்டு படம் பாத்திருக்கியா? சூரரை போட்டு அந்த பிளைட்ல இருந்து இறங்கி வருவான் தெரியுமா? அந்த பாட்டுல கையிலே ஆகாசம் ஒரு பாட்டு வருமே, அந்த பாட்டுல இறங்கி வருவான். இறங்கி வந்து அப்புறம் இப்ப ஒரு ஹர்கரான்னு ஒரு படம் பண்ணிருக்காரு காளி வெங்கட். சரியான ஆக்டரு காளி வெங்கட். வந்து சிக்கந்தர் ராசா எப்படின்னா கேரக்டர் ரோல்ஸ்ல வருவான், நல்ல வேலை பண்ணுவான், அவுட்ஸ்டாண்டிங்கா நடிப்பான், ஆனா கிரெடிட் ஹீரோக்கு போயிடும். சிக்கந்தர் ராசா எப்போதுமே அந்த படம் வெற்றிக்கு காளி வெங்கட் ஒரு காரணமா இருப்பாரு. ஏன் அந்த இந்த படம் தெகிடியில கூட அசோக் செல்வன் ஃப்ரெண்டா வருவாரு. சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் பியூட்டிஃபுல்லா ஒரு வேலை போலிங் பேட்டிங் பண்ணி டீமோட வெற்றி கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஆனா பாவம் வேற யாரும் சொல்ற மேன் ஆஃப் த மேட்சா எடுக்கிறாருன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். சரி சொல்லு. அவருக்கு நான் எப்படி அவரோட கௌரவம் பாருங்க. குளோபல் லீக ரஜனாண்டா எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல, போலிங்கில விக்கெட் எடுப்பேன், பேட்டிங்கில ரன் அடிப்பேன், ஒவ்வொரு மேட்சும் ஜெயிச்சு கொடுப்பேன், நான் ராஜா தான்டா குளோபல் லீக்ல அப்படின்ற மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஜிம்பாப்வேக்கா இருக்கட்டும். இன்னொன்னு சொல்றேன், ஐபிஎல் பஞ்சாப் கிங்ஸுக்கு சிஎஸ்கேவோட ஒரு மேட்ச் சென்னையில கடைசி பால்ல 3 ரன் இருக்கும்போது ஜெயிச்சு கொடுத்துட்டு அடுத்த மேட்ச் டிராப் பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்ச் டிராப்டு. அப்ப போன வருஷமும் பாத்தீங்கன்னா ஒரு 27 ரன் அடிச்சாரு. 27ங்கிறது பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, போலிங் பெருசா கிடைக்கல, அடுத்த மேட்ச் டிராப் பண்ணிட்டாங்க. அவர் ஆனா கம்ப்ளைனே பண்ண மாட்டாரு. என்ன சொல்லுவாரு, எல்லாம் கடவுள் விட்ட வழி, எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஒரு பத்திரமாத்து தங்கம். அதே மாதிரி இன்னொரு தங்கத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது, அவரோட நீங்க பேட்டிங் ஆட வேற சான்ஸ் இருக்கு, போலிங் போட சான்ஸ் இருக்கு. அந்த சுட்டி குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குழந்தைய பத்தி நீங்க பேசாம விட்டீங்கன்னா நியாயமே கிடையாது. சுட்டி குழந்தை பாவம் மை எமிரேட்ஸோட ஃபிளிக் அடிச்சு டவுன் தி லெக் சைடு காட் பீண்ட் ஆயிடுச்சு. பார்க்க பரிதாபமா இருந்தது. அது வேற அம்பையர் நாட் அவுட் கொடுத்து அப்புறமா வந்து ரெஃபரல் போய் இதுல பேர் என்ன ஸ்னிக்கோல் அவுட் ஆயிடுச்சாரு பாவம். ஆனா சரியான பேட்டிங் ஃபார்ம்ல இருக்கான், வேற லெவல்ல பேட்டிங் ஆடுற மச்சி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு தான் தெரியுமே எனக்கு சாம் கரன் எவ்வளவு பிடிக்கும். ஆஷா 239 ரன் அடிச்சிருக்காரு. he is batting at number 4, number 5 and his strike rate is 120 and he has won many games with the bat. அதைத்தான் நான் சொல்லுவேன், எப்படி வந்து கேமை எடுத்துன்னு போகணும்னு. அவரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கிறதுக்கு எப்படின்னா, பிடிச்சா சும்மா பேசி உங்களுக்கு வந்து வாயில பேசி பிரயோஜனம் இல்லை. ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் லவுடர் தென் வேர்ட்ஸ். கரெக்டா? சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, சிஎஸ்கே கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, பேட்டிங்லயும் பர்ஃபார்மன்ஸ், போலிங்லயும் பர்ஃபார்மன்ஸ், மஞ்ச துணி போட்டுக்கிட்டு இதையே ரிப்பீட் பண்ணு, மஞ்ச துணி போட்டுக்கிட்டு இதையே ரிப்பீட் பண்ணு. யோசிச்சு பாருங்க, அந்த சென்னை ஸ்லோ பிச்சஸ்ல இந்த மெச்சூரிட்டி பேட்டிங் அவர் ஆடுறது பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். போலிங்ல அவர் பெருசா விக்கெட் எடுக்கலனாலும் அங்க இங்க வந்துட்டு அந்த ஒரு 7 ரன் ஓவர் 8 ரன் ஓவர் போட்டிருக்காரு. திஸ் இஸ் a excellent sign என்னை பொறுத்த வரைக்கும் for CSK moving forward. Sam Curran's form, particularly being a left-hander, was going to bat.
எங்க ஆரம்பிச்சோம், ஸ்பின்னர் ஆரம்பிச்சு ஆஸ்டன் அகார் ஜாம்பாவுக்கு போய் அப்படியே ஜாம்பாவோட லெக் ஸ்பின்னர் கசின் பிரதர் அசரங்காவை பத்தி பேசி அசரங்கால இருந்து சிக்கந்தர் ரசாக்கு போய் சாம் கரன்ல வந்து நின்றுக நீ கடைசியில. சரி ஸ்டீவன் ஸ்மித் கங்க்ராச்சுலேட் பண்ணிடுவோம். என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ். குட் பி த ஒன் ஆஃப் த லாஸ்ட் பேட்டர்ஸ் டு கெட் 10,000 ரன்ஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட். என்ன நினைக்கிற? ஆஷா, அது சொல்ல முடியாது ஆஷா. இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ப்ரமோட் பண்ணணும்னு பாக்குறாங்க. பழைய மாதிரி அட்லீஸ்ட் எல்லா கண்ட்ரியும் ஒரு 8-9 டெஸ்ட் மேட்ச் அட்லீஸ்ட் ஆனா அந்த 10,000 வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா இட் வில் பி த லாஸ்ட் டு கெட் டு 10,000. பட் அது என்ன சொல்றது, ஒன்னே ஒன்னு ஸ்டீவ் ஸ்மித்துக்கு என்ன பிடிக்கும்னா, நம்ம அவரோட ஒர்க் பண்ணியிருக்கோம் புனேல. 2016 நீங்களும் இருந்திருக்கீங்க. அன்பார்ச்சுனேட்டா 2017 உங்களுக்கு வந்துட்டு இன்ஜுரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் கேப்டன் ஆனார். அவர் எப்படின்னா ஃபைண்ட் அ வே அவுட் ஆஃப் ஆல் ட்ரபிள்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டீவ் ஸ்மித் கிட்ட அதுதான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படி இப்படின்னா we have to find a way dude அப்படின்னுவாரு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, பால் திரும்புது அங்க இங்குதுன்னா நிறைய பேர், நான் சொல்ல விரும்பல, ஒரு சிலர்லாம் வந்து பிச்சை பார்த்துட்டு வந்து பயந்து ஓடி போனவங்க எல்லாம் இருக்காங்க. இதுல எப்படி கிரிக்கெட் ஆட முடியும் அப்படின்னு. அவர் அதை பார்த்தாருன்னா என்ன சொல்லுவாரு, ஓ இந்த மாதிரி இருக்கா, we have to find a way-ன்னுவாரு. அவர் மேலும் இதுக்கப்புறமும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஐ பர்சனலி லைக் ஹிம், இஸ் a sweet man. நிறைய இந்தியாவுக்கு டிராவல் பண்ற வெஸ்டர்ன் கண்ட்ரி டெஸ்ட் டீம்ஸ் எல்லாம் எல்லாருமே அந்த அப்ரோச்ல தான் வராங்க. இந்தியா, ஸ்ரீலங்காக்கு வரவங்க எல்லாம் the pitch will be tough, the ball will turn, but we'll find a way. அவங்க வழி கண்டுபிடிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க பெட்டரா பேட்டிங் அட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் பார்த்து ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா மேட்ச் ஒரு பால் பிரபாத் ஜெயசூர்யா போட்டாரு. ஸ்டீவன் ஸ்மித் ஐசா லகடி மச்சி, நான் சொல்றேன், பால் வந்து தூக்கிலாம் போடல, ஃப்ரண்ட் ஃபுட் பாலே கிடையாது, கொஞ்சம் பேக் ஆஃப் லெங்த் பால், ஃப்ரண்ட்ல வந்துட்டான், தப்பா கமிட் ஆயிட்டுல அப்படியே பேட்டை வச்சு இப்படி உள்ள ஆடி பால் திரும்பிடுச்சு, டீசெண்டா திரும்பிடுச்சு. அதான் எப்படின்னா டீசென்ட் பால். ஓகே, அந்த டீசென்ட் பால ஃப்ரண்ட்ல ஆடி அவனுக்கு தெரிஞ்சிச்சு நிறைய டைம் இருக்கு, அங்க எங்கேயோ பிச்சா மெதுவா திரும்பி போகுது, அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், பாம்பு போகும்ல இந்த வயல்வெளியில, அது பாட்டு போகும், மனுஷன் ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருப்பான், அது பார்க்க எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு போற மாதிரி பால் போயிடுச்சு. போன உடனே இல்ல அப்படின்னு நான் போலரை பார்த்து, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த மாதிரி நம்ம இப்ப இந்தியன் செலக்டரா இருக்கார் ஷரத், அவர் அப்படிதான், அவருக்கு தெரியும் பால் கொஞ்சம் திரும்புது, ஸ்பின்னர்லாம் கொஞ்சம் சுமாரா ஸ்பின்னர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன திரும்ப பண்ணுவாரு, அந்த ஸ்பின்னரை பாலை போட்டு அப்படின்னுவாரு. அப்படின்னா என்னன்னா அவன் நல்லா போடுறான், அந்த பையனை அடிச்சிருவாரு. அவர் எப்படி பிளான் பண்ணுவாரு, இவன் 10 ஓவர் போடுவான், கவர் டிரைவ் 2, கட்டுக்கு 1, தோரம்பருப்பு 2 கிலோ, இது 1/4 கிலோ, உப்பு 2 கிலோ அப்படின்னு கணக்கு போட்டு அந்த 10 ஓவர்ல 40 ரன் அவரே தேத்திடுவாரு. அந்த மாதிரி அந்த பிரபாத் ஜெயசூர்யாவை ஃப்ரண்ட்ல ஆடி டிஃபென்ஸ்க்கு பீட்டன் ஆகி ஒரு 8 ஓவர் ஸ்பெல்ல போட வச்சு அவன் 100 ரன் தேத்திட்டான். ஐசா லகடி சரியான ஆள், ஆனா பயங்கர ஸ்டண்ட், பயங்கரமா என்ஜாய் பண்ண பாக்குறதுக்கு. அண்ட் குவாஜா வந்து ஆஃப்டர் கெட்டிங் பும்ராட், நான் இதை 4-5 வாட்டி சொல்லிட்டேன், பும்ரா ஒரு அவுட் ஆகினாரு பேக் இன் இஸ் எலிமெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன், சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல செம்ம கேம் வச்சிருக்கா பயபுள்ள, 100 அடிச்சுட்டான், கமாண்டிங் பொசிஷன். இங்க இருந்து ஸ்ரீலங்கா என்ன பெஸ்ட் யோசிக்க முடியும்னா ஒரு டிரா. இந்த கேமோட ஸ்கிரிப்ட் நான் சொல்லணும்னா, நேத்தன் லைன் பிச் 10 அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் கெட்ஸ் his 10,000th run to headline this victory for Australia அப்படி சொல்லிடலாம். அப்படி நேத்தன் லைன் இல்லைன்னா அந்த டாட் மர்ஃபி ஏதாவது பண்ண சான்ஸ் இருக்கு. பட் ஆல் இன் ஆல் ஐ டோன்ட் திங்க் ஐ சி ஸ்ரீலங்கா கமிங் பேக். இன்னொரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸை பத்தி அவங்களோட கிரேட்னஸ்ல இருந்து குறைஞ்சாச்சு, ஜோயல் கார்னர், மால்கம் ஹோல்டிங், ஹேபர் ராபர்ட்ஸ் எல்லாம் சொல்லினே இருந்தாலும் T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சாங்க. இப்போ டெஸ்ட் மேட்ச்ல ஒரு வேவ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கூட ஒரு ஸ்டாட் கார்த்திக் கிருஷ்ணசாமி போட்டிருந்தாரு, லாஸ்ட் 42 டெஸ்ட் மேட்சஸ் ஜேசன் ஹோல்டர் அண்ட் கிரேக் பிராத்வேட் கொண்ட இந்த குழு 10 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அவே ஃப்ரம் ஹோம்னு போட்டிருந்தாரு. வாட் அன் இன்கிரெடிபிள் அச்சீவ்மெண்ட்ல, சான்ஸே இல்ல மச்சி. எட் அனதர் டெஸ்ட் 1-all draw in பாகிஸ்தான். ஆஷா, நியாயமா பாருங்க, அந்த டீம் வெஸ்ட் இண்டீஸ் டீம் நீங்க வந்து பேப்பர்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. பாகிஸ்தான் டீம் பேப்பர், பாகிஸ்தான் இஸ் performing or not, let's be honest, if you see the team on paper, they got some really skilled players which say, whoa, this guy can hurt you அப்படின்னு. அந்த வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்ல என்ன பண்ணுங்க, ஹானஸ்டா பாருங்க, இப்ப யாருமே பாவம், ஷைஹோப் மாதிரி ஒரு ஆளு, ஒரு கன்வென்ஷனல் பிளேயரு வச்சு கடையறாரு அந்த ஐஎல் லீக்ல. அவர்லாம் டெஸ்ட் மேட்ச் ஆடினா ரொம்ப இதுவா இருக்கும், அவர் ஆட மாட்டேன்றாரு டெஸ்ட் மேட்ச். அன்பார்ச்சுனேட்லி நோ ஒன் இஸ் பிளேயிங் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். அவங்க பாவம் இருக்கிறது. ஃபார் தட் மேட்டர் நிக்கலஸ் பூரானே டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடலாமே, ஐஎல் T20ல விளையாட்டு இருக்காரு, பயங்கரமா ஆடலாம். ஆஃப் கோர்ஸ் ஐ திங்க் இட் இஸ் கமிங் பேக் டு தி காமர்ஸ், இல்ல எகனாமிக்ஸ் தான். இந்த லீக்ஸ் ஆர் ஏபிள் டு பே மோர் மணி அண்ட் கிரிக்கெட்டர்ஸும் ஆர் ஃப்ரீ வில்லிங் டு கோ அரவுண்ட். ஸோ இப்போ எப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஐசிசி கிரிக்கெட்ல இருந்து என்ன ஆகுதுன்னா ஃபண்ட்ஸ் பர்குலேட் ஆகுது. சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ஸ் ஃபார் இந்தியா, இப்போ பிளேயர்ஸ் இன் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்துக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ப்ரையாரிட்டிஸ் பண்ணி சென்ட்ரல் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அந்த சென்ட்ரல் கான்ட்ராக்ட் மணியை இன்க்ரீஸ் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி நேஷன்ஸும் டெஸ்ட் கிரிக்கெட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு ஈக்குவல் ஸ்டைஃபண்ட் போகணும். அதுக்காக தான் நம்ம ஜெய்ஷா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் விஷயம் போட்டாரு, நீங்க கவனிச்சியான்னு தெரியல, ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஃபண்ட் ஒதுக்கி வைக்க போறோம் அப்படின்னு. இப்போ இந்த டெஸ்ட் கிரிக்கெட் ஃபண்ட் ஒதுக்கி வச்சா என்ன ஆகும்,
டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி போகும். போச்சுன்னா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஈக்குவலா பணம் போகும். டெஸ்ட் கிரிக்கெட் இங்க விளையாடுவாங்க. ஒரு நிக்கோலஸ் பூரான் மாரி ஆள்லாம் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடணும் சார். அத நான் பார்க்கணும். செம்ம டேலண்டட். ஐ அம் ஷூர் ஹி வில் ஃபைண்ட் ஹிஸ் வே. நீ சொல்ற அதே கான்செப்ட் தான். ஹெட்மயர் ஆடுனான் கொஞ்சம் டெஸ்ட் கிரிக்கெட். எனக்கு தெரிஞ்சு ஹெட்மயர் ஆட மாட்டான் டெஸ்ட் கிரிக்கெட். அவனுக்கு அதுக்கான எதுவும் லைஃப் ஸ்டைலும் கிடையாது. மைண்ட் செட்டும் கிடையாது. க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பார்த்ததுல சொல்றேன். பட் நிக்கோலஸ் பூரான் ஆடலாம். நீ சொன்ன யாரு இன்னொரு ஷாய் ஹோப். ஆஃப் கோர்ஸ் ஆடணும் ஷாய் ஹோப். வாட் அ பிளேயர். எனிவே கண்டினியூ. அல்சாரி ஜோசப் ஏகப்பட்டவங்க இருக்காங்க. ஏ இப்ப சி அப்படிங்கும்போது பாவம் ரொம்ப ஈஸியா எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த டீம் ஐயா இந்த டீமோட ஆடின சவுத் ஆப்பிரிக்கா தண்ணி காமிச்சிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போனாங்க பாருங்க. ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து டிரா பண்ணிட்டாங்க. 2வது மேட்ச் கயானால அந்த கேம் கூட கான் ஈதர் வே அரவுண்ட். அப்படிங்கும் போது பாவம் அந்த இருக்கிற டேலண்ட்டை வச்சுட்டு நிறைய பிளேயர் எல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு யாராவது ஒரு கெஸ்ட கூப்பிட்டு இந்த டெவின் நிம்ப்ளாச் அப்படின்ற ஒரு பிளேயர் ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர் கேளுங்க. நான் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன். டெவின் நிம்ப்ளாக் என்னமா நான் கீப்பர் பேட் பார்பேடாஸ்ல எங்களோட பிராக்டிஸ் மேட்ச் ஆனா அங்க போனல ஒரு டூர் 22 23 ஏதோ ஒன்று போனோம். 24 சரியா ஞாபகம் எனக்கு. அந்த வருஷம் ஒரு டூர் போனோம். பார்பேடாஸ்ல டெவின் நிம்ப்ளாக் ஆடினான். அவன் வந்து நான் அப்ப பேசின சூப்பரா பேட்டிங் ஆனா டவுன் தி ஆர்டர் வந்து என் கூட தான் அவன் பேட்டிங் ஆனா. அது என்னன்னா கம்பைன் பண்ணிட்டு நான் பேட்டிங் ஆனோன்னு போனோம். பயங்கரமா ஆனா செம்ம டிஃபென்ஸ் டைட் கேம். பார்த்தா ஒரு வருஷம் கழிச்சு அவனுக்கு டெபு கிடைச்சு சூப்பர் பிளேயர் மச்சி நல்ல பேட்ஸ்மேன் நல்லா ஆடினான். அவன் டஃப் விக்கெட் ஹி பேட்டட் பியூட்டிஃபுல்லி. இல்ல ஆஷா நான் என்ன சொல்றேன்னா இப்ப நீங்களா கிரிக்கெட் நட்டு நல்லா கிரிக்கெட் நட்டு நம்ம சொல்லுவோம் அவன் அவர் எப்படி ஆடுவாருன்னு. இப்ப டக்குன்னு ஒருத்தர் கூட்டு கேட்டீங்கன்னா டெவினா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா வந்து டீம் தோத்து போச்சுன்னா இது என்ன வேஸ்ட் இந்த டீம் வெஸ்ட் இண்டீஸோட 2 டெஸ்ட் மேட்ச் இருக்கு 2-0 அந்த மாதிரி சொல்லாதீங்க. அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. நாங்க 2 வருஷம் சிபிஎல் போயிருக்கேன். இப்ப வெஸ்ட் இண்டீஸ்ல 3 மாசம் நான் இருக்கேன் எவ்ரி இயர். நிறைய கஷ்டங்கள் இருக்கு. அதையும் தாண்டி இப்ப நீங்க ஒரு ஸ்டார்ட் சொன்னீங்க வந்து ஓவர்சீஸ்ல 42 டெஸ்ட் மேட்ச்ல 10 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கன்னா இட் கிவ்ஸ் a thumbs up to வெஸ்ட் இண்டீஸ். ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆஸ்திரேலியா டெஸ்ட் ஜெயிக்கிறது ஆனானப்பட்ட இந்தியாவை ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் ஜெயிச்சாங்க. அப்படிங்கும்போது இவங்க போயிட்டு ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்கன்னா 200 ரன் டிஃபெண்ட் பண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கும் போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்கோர் தெரியுமா 54 for 8. 54 for 8. குட்டகேஷ் மோட்டியும் ஜோமல் வாரிகன் பார்ட்னர்ஷிப் வெச்சு உருப்பிட்டான். ஜோமல் வாரிகனும் குட்டகேஷ் மோட்டி நம்ம பேட்டிங் ஆடுறாங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயர் பட் இஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். இப்ப நம்பர் 10 எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி அவ்வளவு நல்லா அவர் வந்துட்டு ஆடுறாருன்னா 54 for 8ல இருந்து அதே மாதிரி ஜொமேல் வாரிக்கன்லாம் வந்துட்டு யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு எல்லாம் ஒரு லைஃப் வருது. இப்ப 19 wickets in 2 test matches player of the series. ஷான் மசூத் வந்து இவரோட கிரேக் பிராத்தோட டிராஃபி ஷேர் பண்றாருப்பா. மூஞ்சி அப்படியே புஷ்னு. இந்த ஷான் மசூத் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல தோஸ்து தான். வெரி இன்டெலிஜென்ட் மேன். பாகிஸ்தான் கிரிக்கெட்டை முன்னாடி நோக்கி எடுத்துன்னு போக ட்ரை பண்றாரு. ஸோ ஐ ரியலி லுக் ஃபார்வர்ட் டு இட். ஆல் நாள் ரேப் அப் பண்ணலாம் பீடாக். இன்னைக்கு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் என்னென்னலாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இந்தியா இங்கிலாண்டோட T20 நம்ம ரிவ்யூ பண்ணதை பத்தி ஓரளவுக்கு பிரீஃப் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து பும்ராவோட சிச்சுவேஷன் என்னங்க அப்படின்னு பீடாக் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பும்ராங்கிறது ஒரு கிரவுன் ஜுவல் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். அவரோட வெல்ஃபேர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், கோயிங் ஃபார்வர்ட் அவர் எப்படி அவரை பாத்துக்கணும், அதையும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த காமெண்ட் செக்ஷன்ல தாட் விடுங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆஸ்திரேலியா பத்தி டச் பண்ணோம். ஐஎல் T20ல டாம் பேண்டன்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை பேர் ஃபார்ம்ல இருக்கான்னு சொல்லியிருக்கோம். இதுல சில பேர் ஐபிஎல் கட் மிஸ் பண்ணிருக்காங்க. இதுல அந்த டோர்னமெண்ட் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா ஐபிஎல் இதுல இருந்து யாருக்கு சான்ஸ் வரலாம். ஏன்னா கோயிங் இன்டு தி ஐபிஎல் இன்ஜுரி பிரேக் த்ரூஸ் வரும், டீம்ல சில ஸ்லாட்ஸ் ஓப்பனிங் வரும். இங்க இருந்து யாரை கன்சிடர் பண்ணுவீங்க, நீங்க யாரை விளையாடணும்னு நினைக்கிறீங்கிறதையும் காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஃபைனலி ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா நடக்குது. டெஸ்ட் மேட்ச் ஆல்மோஸ்ட் டன். மேக்ஸிமம் ஸ்ரீலங்கா டிரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். அவ்வளவுதான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தி ஓல்டஸ்ட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் டு மேக் 100 உஸ்மான் குவாஜா. எப்படி நீ சொல்ற ஸ்டார்ட் நான் சொல்லிட்டேன் பாரு. யூஸ்வலா நீ தான் சொல்லுவ. சோ இதெல்லாம் தான் நீ கவர் பண்ணிருக்கோம். வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா மச்சி? உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு பிளேயரை பத்தி பேசுறீங்க, இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டாம் அல்சாப். அதாவது நிறைய பேருக்கு அவர் தெரியாது. ஐஎல் T20 ஆடுறாரு அவர் தானே? ஆமா, அந்த ட்ரெண்ட் ராக்கெட்ஸுக்கும் ஆடினாரு. அவர் எப்படின்னா ரன்னு தேத்துற ஒரு T20 கிரிக்கெட். தப்பட்டிப்பெல்லாம் அடிக்க மாட்டாரு. இட் டேக்ஸ் த கேம் ஃபார்வர்டு. ஒரு 87 மேட்ச் T20 ஆடி இருக்காரு. நிறைய பேருக்கு உங்களுக்கு இப்ப எப்படி இந்த விசிபிலிட்டி எப்படி கிடைக்கும்னா பெரிய லீக்ஸ்ல ஆடினாதான் உங்களுக்கு கிடைக்குமே ஒழிய ஒரு நாக் ஒன்று ஓப்பனிங் நீங்க ஆடி 85 நாட் அவுட் கேரி த பேட் ஒரு டஃப் சேஸ நீங்க அங்க எடுத்துட்டு போறீங்கன்னா சரக்கு இல்லாம நீங்க ஆட முடியாது. ஒரு தெரியாத ஒரு பிளேயர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஒரு ஆடத்துக்கு. கரெக்டா கேப்பை தியர்ஸ் பண்ணவரு ஒரு நல்ல பிளேயர். இப்ப எவ்வளவு டேலண்ட் வெளியே வருது பாருங்க. நான் எதையோ ஒரே ஒரு என்ன ஆசைப்படுறேன்னா சீக்கிரம் கடைசி ஒரு 4-5 நாள் இருக்கும் போதே இந்த 4
டீம் குவாலிஃபை ஆகுது தெரிஞ்சு போச்சுன்னா இந்த தாமஸ் கிரேக்கா இந்த மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஃபார் பீப்புள் கம்மிங் ஃப்ரம் இட்டாலி, பீப்புள் கம்மிங் ஃப்ரம் மலேசியா, இங்கேருந்து வர்றவங்களுக்கு எல்லாம் டேலண்ட்டை ஷோகேஸ் பண்றதுக்கு என்ன ஒரு காம்படிஷனா போகுது பாருங்க. இன்னொன்னு சொல்றேன்ப்பா, கடைசி டீம்ல இருக்கிற டேபிள்ல இருக்கிற டீம் வெளியே போயிடுச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. தட் இஸ் ஹவு திஸ் காம்படிஷன் இஸ் கோயிங் ஆன். எனிஒன் கேன் கெட் இன். ஒன்லி டெசர்ட் வைப்பர்ஸ் இஸ் குவாலிஃபைடு. வேற எவன் வேணாலும் வெளில போகலாங்கும் போது இந்த காம்படிஷன் லெவல்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. மத்த லீக் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 நாள் முன்னாடியே போட்டுருவாங்க 2 பேரும் எலிமினேட்டட்னு. இங்க எலிமினேட்னு யாருமே கிடையாது. அப்படிங்கும் போது ஒருவேளை அந்த இத்தாலி பிளேயர்ஸ் மலேசியா பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். இது வந்து டெய்லி பால் பை பால் பாக்குறேன். எக்ஸ்ட்ராடினரி ஸ்டாண்டர்டு, டாப் கிளாஸ் லீக். இட் ஒன்லி கெட் பெட்டர் எவ்ரி இயர்ன்றது என்னோட ஒப்பீனியன். நீங்க உங்க ஃபைனல் தாட்ஸை கொடுத்துருங்க. ஒரே ஒரு ரேப் அப் தாட் மட்டும் சொல்றேன். மும்பை இந்தியன்ஸை சேர்ந்த ரோஹித் இருக்காரு. அதே மாதிரி மை எமிரேட்ஸை சேர்ந்த முகமது ரோஹித் இருக்காரு. ரோஹித் இவர் ROHIT லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். வேற லெவல்ல போடுறான் பையன். ப்ராஸ்பெக்ட் டு வாட்ச் அவுட். எல்லாரும் வாட்ச் அவுட் பண்ணுங்க. அண்ட் தட்ஸ் மை பிளேயர் வாட்ச் ஃபார் த டே. அதுக்கப்புறம் குசைமா உமர், அவன் பேர் என்ன, குசைமா அந்த பையன், குசைமா தன்வர், அந்த பையனையும் வாட்ச் அவுட் பண்ணுங்க. So that's a wrap on my player watch, and it's also a wrap on today's episode of Around the World of Cricket. Thank you so much for joining us.